ரொம்ப டேஸ்ட்டான கம்பு பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கம்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகுங்க. நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்கும் போது திக்காயிரும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கு கெட்டியாகாமல் இருக்கும். நல்லா கரெக்டான பதத்துக்கும் வரும். கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு திக்காயிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் ஒயிட் சுகர், வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்கலாம், இல்லைனா வந்து நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டான கம்பு பால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.